டிஃப்ரெண்ட்லி எவ்வளோ இருக்குன்னா 6 ஜாப் வந்து என்னால லாங்கா உட்காந்து இன்னும் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் எனர்ஜி இருக்காது. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு. ஸோ கடவுள் புண்ணியத்துல எனக்கு அவங்களோட அகாடமியோட வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் நான் பார்க்க எனக்கு ஒரு ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஓவர் திங்கிங் பர்சன். ஏதோ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணோன்னே எனக்கு ஜஸ்ட் ஹோப் வந்துடாது. ஒரு ஸ்டெப்பா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நீங்க நல்லா எனக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சு உங்க அகாடமி. நீங்க எல்லாமே நெகட்டிவா பார்ப்பீங்க. ஆனா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம கான்வர்சேஷன் கன்டின்யூ பண்ணலாம். எவ்ளோ சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க? எவ்ளோ நாள்ல? 2 மந்த்ஸ் ஆச்சு மேம். கரெக்டா 60 டேஸ் ஆச்சு. 60,000. நீ சாதிக்க முடியாது அப்டின்ட்டு ஏதாவது சொன்ன நேரங்கள் இருக்கா? நீ எல்லாம் எதுக்குமா இத பண்ற? நாட் இ-காமர்ஸ். நான் ஜெனரல் நோட் தான் கேட்கிறேன். நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். எல்லாரும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு கேட்டுட்டாங்க. ஏன் இந்த பொண்ணுலாம் இது பண்ணுதா? இது தேவையா அந்த பொண்ணுக்கு? அமைதியா இருக்க வேண்டியதானே? எல்லாரும் ஓரமா உட்கார வேண்டியதானே நம்ம? அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்மளை பார்ப்பாங்க. அது நான் டிஃப்ரெண்ட்லி எவ்வளோ இருக்குன்னா அதுதான் பார்ப்பாங்க. அதெல்லாம் உடச்சி தான் மேம் வெளியே வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த சிம்பத்தியோட பார்க்குற கண்ணெல்லாம் இப்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பார்க்குற மாரி கூட இருக்கும். நான் நினைக்கிறேன். மேபி ரெஸ்பெக்ட்ஃபுல் பார்க்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அது மட்டும் இருக்காது. ரெஸ்பெக்ட் மட்டும் இந்த பொண்ணு இந்த இவ்வளோ பண்ணுறாங்களா? வீட்ல சுத்தி போடுற பழக்கம் தான் சுத்தி போட்டுக்கோங்க. பட் சில பேர் அந்த ஒரு பயத்திலே இருப்பாங்கல்ல. நீங்க ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும்போது, நம்மலாம் பண்ண முடியுமான்னு யோசிப்பாங்கல்ல. அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். பெயின் என்ன சொல்ல வருதுன்றத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணணும். லைக் அந்த பெயினே உட்காந்துருந்தா ஒண்ணுமே பண்றதுக்கு முடியாது. பெயின் நம்மளை கண்டிப்பா உட்கார வச்சிரும் மேம். புதுதியே ஒளி எழுப்பிடவா இந்த உலகம் பார்க்க எதிரொலியே கரகோஷங்களை பல செவிகள் கேட்க வளரிடமே எல்லைகள் இல்லை நீ உயரம் போக பதில் நீயே முன்னேறி வா. வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஹால் ஆஃப் ஃபேம் இன்டர்வியூல ஹேமா இருக்காங்க. வெல்கம் ஹேமா. வெல்கம். தேங்க்யூ மேம். எஸ். உங்கள பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ. மேம் நான் ஹேமா மதுரையிலேருந்து வரேன் மேம். எம்எஸ்சி கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி முடிச்சிருக்கேன் மேம். இனிஷியலாக ஒரு ஃப்ரான்ச்சைஸி வச்சுருந்தேன் மேம். லைக் சைக்கலாஜிக்கல் டெஸ்டிங் வச்சுருந்தேன் மேம். அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் ஸ்டார்ட் ஓடிச்சு. லைசன்ஸ் ப்ராப்ளம்னால ரிவோக் ஆயிடுச்சு மேம். ஸோ என்னால் கண்டினியூ பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கேப். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏன்னா 9 to 6 ஜாப் வந்து என்னால் லாங்காக உட்காந்து இன்னும் பண்ண முடியாது. அது டிஃப்ரெண்ட் ஏபிள்டா ஏன்னா அவ்வளோ தூரம் எனர்ஜி இருக்காது. ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு. ஸோ கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அவங்களோட அகாடமியோட வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் நான் பார்க்க எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போய் ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அப்புறம் அம்மாட்ட கேட்டேன். அம்மா தான் சரஸ்வதி மேம் கூட நிறையா கொஷின்ஸ் கேட்டாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலாக. ஸோ ரொம்ப நான் பிடிவாதமாக இருந்தனால தான் மேம் நான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஓவர் திங்கிங் பர்சன். ஏதோ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணோன்னே எனக்கு ஜஸ்ட் ஹோப் வந்துடாது. ஒரு ஸ்டெப்பா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நீங்க நல்லா எனக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சு உங்க அகாடமி. ஃபர்ஸ்ட் நான் ஜிஎஸ்டி வாங்கினதுலேருந்து ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணி நான் ஒரு ஆர்டர் வாங்குற வரைக்குமே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன். என்னோட ஓவர் திங்கிங்னால என்ன எப்படி சொல்றதுன்னே தெரியல மேம். ஜஸ்ட் நான் எனக்கு நிறைய மேம் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தாரணி மேம் இந்த ஓவர் திங்கிங் எதனால வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு பர்சனலா? அது எங்க அப்பாவோட ஜீன் மேம். அப்பாவும் ஓவர் திங்கிங் பர்சன், நானும் ஓவர் திங்கிங் பர்சன். ஒரு ஹோப்பாவே நான் பார்க்க மாட்டேன் எதுவுமே. ஓ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ எதுவும் நெகட்டிவா தான் மேம் நான் பார்ப்பேன். ஓகே. அது அவங்களோட சப்போர்ட் நீங்க எனக்கு எல்லாமே நெகட்டிவா பார்ப்பீங்க. ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம கான்வர்சேஷன் கன்டின்யூ பண்ணலாம். எவ்ளோ சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க? எவ்ளோ நாள்ல? மேம் நான் 2 மந்த்ஸ் ஆச்சு மேம். கரெக்டா 60 டேஸ் ஆச்சு. 60,000 57 பிளஸ் ஆயிருக்கு மேம். சூப்பர். நான் நியர்லி 60,000. ஓகே. ஆமா மேம். நான் வந்து எனக்கு ஏதாச்சும் ஏர்ன் பண்ணணும், இண்டிபெண்டன்ட் ஆகணும். ஏன்னா அப்பாவே எவ்வளோ நான் தான் நம்புறது. அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க ரொம்ப சிரமப்படாத.
ஏன்னா பெயின்லே இருக்கனால தே வாண்ட் டு கிவ் மீ அ ரிலாக்ஸ் லைஃப். ஓகே. பட் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். ம். ஏதாச்சும் பண்ணிட்டே இருக்கணும். எங்கேஜ்டா வச்சுக்கணும். ஓகே. நெறைய டைம் இருக்கும். நான் பிஸியோ பண்ணுவேன். கொஞ்சம் புக்ஸ் படிப்பேன். ஆனாலும் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். சரி என்ன பண்ணலாம்? ம். ஓகே. நம்ம வந்து இ-காமர்ஸ் பண்ணலாம். இதுதான் ரைட் பாத். போலாம். அதான் மேம் இந்த அகாடமி ஜாயின் பண்ணி உங்க சப்போர்ட் ரியலி கிரேட் சப்போர்ட் மேம். தேங்க் யூ. ஸோ எனக்கு சில கொஸ்டின்ஸ் ஈகரா இருக்கு. ஆ. ஒரு வேளை உங்களுக்கு இது பதில் சொல்ல விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே மேம். நெறைய பேர் உங்கள வந்து இத நீ சாதிக்க முடியாது அப்படின்ட்டு ஏதாவது சொன்ன நேரங்கள் இருக்கா? "நீ எல்லாம் எதுக்குமா இத பண்ற?" நாட் இ-காமர்ஸ் நான் ஜெனரல் நோட் தான் கேட்கிறேன். நீங்க ஸ்டடீஸ்லயா இருக்கட்டும், இல்ல எல்லா ஸ்டேஜ்லயும் ஏதாவது சொல்லியிருக்கிறது உண்டா? மேம் நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். எல்லாரும் ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறேன்னு கேட்க மாட்டாங்க. ஏன் இந்த பொண்ணெல்லாம் இது பண்ணுதா? ஆ இது தேவையா அந்த பொண்ணுக்கு? அமைதியா இருக்க வேண்டியது தானே! எல்லாரும் ஓரமா உட்கார வேண்டியது தானே நம்ம அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நம்மள பார்ப்பாங்க. அதுவும் நான் டிஃபரெண்ட்லி ஏபிளா இருக்கேன்னா அதுதான் பார்ப்பாங்க. அதெல்லாம் உடைச்சு தான் மேம் வெளிய வரணும்னு நான் ஆசைப்படுவேன். அதுக்கு எங்க அம்மாவோட கிரேட் பில்லர். அவங்க எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் மேம். எது பண்ணாலும் பண்ணு. ப்ராசஸ் கான்சன்ட்ரேட் ஆன் த ப்ராசஸ். ரிசல்ட் ம். இஸ் நெக்ஸ்ட். ப்ராசஸ்ல நீ உன்னோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன குடு. ம். ரிசல்ட் வந்து இட் இஸ் நெக்ஸ்ட். ஓகே. நீ ப்ராசஸ்ல எவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணி அத சக்சஸ்ஃபுல்லா பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு உன்னோட ரிசல்ட் வந்து தானா வரும். ஷி பிலீவ்ஸ் ஓகே. இன் த யுனிவர்சல் பாசிட்டிவ். எனக்கு இன்னொரு தாட் எப்பயுமே இருக்கும் சின்ன வயசுலேருந்து. நாங்கலாம் விட ஆக்சுவலா நீங்க ரொம்ப ஃபோகஸ்டா இருப்பீங்க. கரெக்ட்டா? ஆமா மேம். ஃபோக்கஸ்டா இருப்பேன். ஏன்னா இப்ப எங்களுக்கு நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். சும்மா தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இங்க கிளம்பி போலாம், அங்க மேட்டரே இருக்காது. ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. சீரியஸா நெறைய நாள் யோசிச்சிருக்கேன். அம் ஸோ அது எனக்கு வந்து மேபி அ அந்த ஃபோக்கஸ் வந்து உங்ககிட்டேருந்து நான்லாம் கத்துக்கணும்னு நான் ஜெனரலாவே யோசிக்கிற ஒரு விஷயம். கரெக்ட் தானே அது ஆமா ஆக்சுவலா? மேம். ஃபோக்கஸ்டா இருப்பேன். சம்டைம்ஸ் அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆகும் மேம். ரொம்ப இந்த ம். ஓவர் திங்கிங் இருக்கலாம். ரொம்ப பெயின் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கு. படுத்துடலாமேன்னு தோணும். ம். திருப்பி ரொம்ப நேரம் படுத்திருந்தா அதுவுமே கில்ட் ஆகும். ஐயோ! நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருக்கோமே! ஸோ அந்த டபுள் திங்கிங்லயே நான் வந்து லைஃப் 30 இயர்ஸ் இட்ஸ் கிராஸ்ட். ஓகே. ஸோ எப்படி அப்பா, அம்மா ஃபீல் பண்றாங்க? ஆஃப்டர் 30 இயர்ஸ் மேபி அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர்லயே கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ ஆமா ஒரு மேம். கன்சிடரபிளா ஒரு 60K கிட்ட பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ன ஃபீல் பண்றாங்க? அ அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி மேம். இன்னும் இதுல நெறையா அ ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரோ பண்ணி, இன்னும் நெறைய பண்ணு. பிராண்ட வந்து ஃப்ளரிஷ் பண்ணு, எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்னு தான் சொல்றாங்க. சூப்பர், அப்பாவுக்கும் சூப்பர். ஹாப்பி. நைஸ். ஸோ எனக்கே வந்து வார்த்தை இல்ல. பிகாஸ் எனக்கு சொல்லும்போது, சரஸ்வதி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இன்ஃபாக்ட் ஏதாவது நம்ம பிசிக்கலா மீட் பண்ணலாமா? அது மாரிலாம் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அது பண்ண முடியாதனால சரி அட்லீஸ்ட் ஆன்லைன்ல வைப்போம். தென் வி வில் ஹேவ் அ டார்கெட் கண்டிப்பா வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வில் நீங்க டெஃபினெட்லி ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு மீட் பண்ணும்போது கண்டிப்பா நான் சென்னை வரேன் மேம். ஷூர், ஷூர். சூப்பர், சூப்பர். ஸோ வந்து இப்ப இந்த என்டயர் ப்ராசஸ்ல நெறைய மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருப்போம். ஓகேவா? ஆமா மேம். நெறையா. ஏதாவது ஒரு 3 மிஸ்டேக் நீங்க வந்து மத்தவங்களுக்கு சொல்லணும். நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. எஸ்பெஷலா Amazon ஆரம்பிக்கிறேன். இந்த 3 மிஸ்டேக் பண்ணாதீங்கன்னா என்ன அட்வைஸ் குடுப்பீங்க? பண்ணாதீங்கன்னா, அ அ நீங்க கைடா என்ன கைடன்ஸ் குடுக்குறாங்களோ அத பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அத விட்டு டைவர்ட் ஆகவே கூடாது மேம். இது பண்ணணும், இப்படி பண்ணணும்னு யாராச்சும் நம்மள கைட் பண்ணாங்கன்னா அப்படித்தான் பண்ணணும். அத மீறி வேற எதுவும் பண்ணக்கூடாது. அத மீறி பண்ணேன்னா தட் இட் வில் பி ராங். ம். கண்டிப்பா அது வந்து தப்புதான். ஓகே. ஒரு விஷயம் நம்மகிட்ட சொல்லி தராங்கன்னா, வேற ஏதாவது கத்துக்கிட்டீங்க? கத்துக்கிட்டீங்கன்னா உங்க எனர்ஜி தான் மேம். உங்க எனர்ஜி தான் மேம் நல்ல பூஸ்ட். இல்ல சத்தியமா எனக்கே தெரியல. எதனால வருதுன்ட்டு. காஃபி குடிக்கிறேன் ரொம்ப. அதனால இருக்கும்னு நெனைக்கிறேன். இல்ல மேம் நீங்க நல்லா சிறிதா ஒரு எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. எங்க அம்மா, அப்பாக்கு எனர்ஜி இருக்கும் உங்கட்ட. ஓகே. ஆ மேபி அதனால கூட எனக்கு உங்களோட வேவ் லென்த் செட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கு ஓகே. முன்னாடி கூட நான் நெறைய அகாடமில ஜாயின் பண்ணியிருக்கேன் மேம்.
இந்த அளவுக்கு எனக்கு கனெக்டிவிட்டி கிடைக்கல எங்கேயுமே. உங்களோட ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ் நெறைய பார்த்து தான் எனக்கு திஸ் இஸ் த ரைட் பாத்துன்னு முடிவாச்சு. ஓகே. சூப்பர், சூப்பர். ஸோ இந்த இந்த ஜர்னி இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு சக்சஸ் வருது. இப்ப உங்களோட அந்த ஓவர் திங்கிங் குறைஞ்சிருக்கா? நல்லாவே குறைஞ்சிருக்கு மேம். ஓகே. வெரி நைஸ். சூப்பர். குறைஞ்சிருக்கு. இப்ப வந்து நான் எங்கேஜ்டா இருக்கேன். எந்த விதமான பிரச்சனைக்குள்ளயும் இல்லாம, நமக்கு ஒரு ஜாப் இருக்கு. வில் கான்சன்ட்ரேட் ஆன் திஸ். ஓகே. லீவ் த ரெஸ்ட். அப்பா, அம்மா பார்த்துப்பாங்க. இப்ப நம்ம இத கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆனா இதுல அடுத்து நம்ம பில்ட் பண்ணுவோம். லைக் அவர் பிராண்ட பில்ட் பண்ணுவோம். இன்னும் ஓகே. நெறைய ப்ராடக்ட்ஸ வந்து லான்ச் பண்ணுவோன்ற மாதிரியான ப்ராசஸ் தாட் இருக்கு. சூப்பர். ஸோ இப்போ ஒரு ஒரு 1 இயர் முன்னாடி இதே டைம்ல இருந்திருப்பீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு உங்களோட இஷ்யூஸ் இருந்த பிசிக்கல் பெயின் ஏதாவது இருந்திருக்கலாம். அப்ப ஐடியலா இருக்கும்போது ஆக்சுவலா என்ன யோசிப்பீங்க? ஒரு 1 இயர் ஆக்சுவலா முன்னாடி. நான் சொல்லணும்னா, ஒண்ணே முன்னாடி நான் இதே லாஸ்ட் இயர் இதே மந்த் நான் ஐசியூல இருந்தேன் மேம். ஓ! ஓகே. ஐ வாஸ் ஸ்ட்ரக்லிங் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத். அது ஒரு வைரல் நிமோனியானால அட்மிட் பண்ணி, அப்புறம் அதுலேருந்து நான் 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஐசியூலேருந்து வெளிய வந்து. அதுக்கப்புறம் நான் நார்மல் ஆகுறதுக்கே 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. 4 மந்த்ஸ் ஆயிடுச்சு மேம். ஓகே. அதுக்கப்புறம் தான் நான் உங்க அகாடமி பார்த்து ஃபெப்ல ஜாயின் பண்ணேன். லான்ச் பண்ணும்போது ஆகஸ்ட். ஓகே. நான் வந்து இருப்பேனா இல்லையான்னு தெரியாத ஒரு ஸ்டேட்ல இருந்து நவ் ஐம் டூயிங் அ பிஸ்னஸ். இப்போ கூட ரீசெண்டா ஊருக்கு போயிருந்தப்ப எல்லார்ட்டையும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்றப்பே எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு வைப் இருந்துச்சு மேம். முன்னாடி வந்து கரெக்ட். என்ன பண்றமான்னு கேட்டா எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இருக்காது. ம். இப்போ நானும் ஏதோ பண்றேன். ஐ எம் ஹேவிங் மை மேபி அந்த அந்த சிம்பத்தியோட பார்க்குற கண்ணெல்லாம் இப்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பார்க்குற மாரி கூட இருக்கும்னு நான் நான் நினைக்கிறேன். மேபி ரெஸ்பெக்ட்ஃபுல் பார்க்குறாங்க. ம். நீங்க அது வேற சொல்ற மாரி ஆயிடும் ஆக்சுவலா. நீங்க நான் சொல்ற அத மாரி நோட்டீஸ் அது மட்டும் பண்ணியிருக்கேன். இருக்காது. ரெஸ்பெக்ட் மட்டும் இந்த பண்ணா இந்த இவ்ளோ பண்றாங்களா? ஆமா. அதுவும் இருக்கும். வீட்ல சுத்தி போடுற பழக்கம் இருந்தா சுத்தி போட்டுக்கோங்க. தேர் இஸ் சம்திங் மேம் இந்த யுனிவர்ஸ்ல இருக்கு. அந்த யுனிவர்ஸ் நம்மளுக்கு வந்து எப்படினாலும் ஹெல்ப் பண்ணும். ஓகே. லைக் in the form of you, the form of good hearted persons around us. மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம் மேம். அவ்வளோதான். எவ்வளவோ பார்த்துட்டோம். நைஸ், நைஸ். எனக்கே இன்னைக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு கேள்வியே கேட்க முடியல. ஆ நான் நெறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பேன். அடிக்கடி எனக்கு தோணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஐ டீச் பீப்பிள், மென்டர் பீப்பிள். இருந்தாலும் சில நாள் போர் அடிக்கும்ல. அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் ஹியூமன் தான். இதுவும் வேற எதா பண்ணோம், வேற எதா பண்ணோம்னு இருக்கும். ஆனா இது மாரிலாம் உட்காந்து இது மாரி பேசும்போது மட்டும் தான், "டேய் கரெக்ட்டா தான்டா போற போ" அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்கும் மைண்ட்ல. "போ நீ யூ ஆர் டூயிங் குட். ப்ரொசீட், ப்ரொசீட்" அப்படின்ட்டு எனக்கு நீங்க குடுக்குற எனர்ஜி தான் நெனைக்கிறேன். அது திருப்பியும் நான் குடுக்க முடியுது மக்களுக்கு. ஆமா மேம். நீங்க எனர்ஜெட்டிக் தான் மேம். நீங்க வந்து நெறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். சூப்பர், சூப்பர். இந்த இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி சர்டிஃபிகேட் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் யூ மேக் அ பீப்பிள் அன் ஆண்டர்பிரினர். அதையும் வந்து இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் மேம். சூப்பர். ஸோ வேற ஏதாவது சொல்லணும்னு நான் வந்து ரெகுலரா கேட்கிற கேள்விலாம் மறந்துட்டேன். இது வேற மாரி கான்வர்சேஷன் போகுது. ஏன்னா, திருப்பியும் ஐ டோன்ட் வாண்ட் டு ஆஸ்க் போரிங் கொஸ்டின். டீம் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? ஆமா நல்லா இருக்குன்னு சொல்ல தான் போறீங்க. ஸோ மேபி எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். ரொம்ப நான் யோசிச்சிருக்க விஷயங்கள். ஜென்ரலாவே வந்து நம்ம இப்ப எங்க அப்பா வந்து ஒரு ஒரு டைம்ல அவருக்கு சர்ஜரி ஆச்சு. அதுலேருந்து திருப்பி வரும்போது ஐசியூலேருந்து வரும்போது செகண்ட் லைஃபு அத பார்க்குற விதமே வேறையா இருந்துச்சு. சும்மா ரியலிஸ்டிக்கா ரொம்ப போல்டு பர்சன் தான் நானும். பட் இந்த மாரி வரும்போது எமோஷனல் ஆயிடுவோம். அதெல்லாம் தாண்டி வந்த உடனே ஒரு செகண்ட் லைஃப் இருக்கும். அதுல நம்ம இவ்ளோ பண்ணுவோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சதில்ல மேம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஐசியூலேருந்து வெளிய வந்து இந்த மாதிரி பண்றது வந்து எனக்கே புதுசா இருக்கு. எனக்கே என்னைய பார்க்கறதுக்கு புதுசா இருக்கு. ஓகே. நான் நெறைய லாஸ் பண்ணியிருக்கேன். லைக் ஷேர்ஸ் அந்த மாதிரிலாம். பட் இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. நைஸ், நைஸ். எங்கேயோ எங்கேயோ ஆழமா இதுதான் என்ன எனக்கு நான் இதனால தான் வந்து அதர் லைஃப்
வந்திருக்கேனோன்னு கூட தோணுது. ஐயோ! அப்ப அவ்ளோ யோசிப்பீங்களா நீங்க? ஆமா மேம். ஓகே. என்னமாச்சும் நம்ம பண்ணணும்ல. இந்த கரெக்ட், கரெக்ட். உலகத்துக்கு பிறந்ததுக்காச்சும் ஏதாச்சும் செய்யணும்ல. புக்ஸ் நெறைய படிப்பீங்களா? படிப்பேன் மேம். அதான் தெரியுது பேச்சுலயே. பின்னாடி வேற புக்ஸ் இருக்கு. இல்ல இந்த மாரி ஆழமான கருத்துக்கள் சொல்றவங்கலாம் முக்காவாசி புக்ஸ், பிலாசபி புக்ஸ் படிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஃபிக்ஷன் புக்ஸ் படிப்பீங்களா? பிலாசபியா? பிலாசபி தான் மேம். தெரியும் அதான் சொன்னேன்ல. நீங்க பேசுறதுலேருந்து தெரியுது. நைஸ். இப்ப இது மாரி நெறைய டிசபிலிட்டியோட நெறைய பீப்பிள் இருப்பாங்க இந்த வேர்ல்ட்ல. அம் ஆ நம்ம வெரி ஃபியூ பீப்பிள் சாதிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானே சில பேர்லாம் பார்ப்பேன். எப்புட்றா பண்ணாங்க நம்ம வியக்கிற அளவுக்கு சாதிச்சிருப்பாங்க. பட் சில பேர் அந்த ஒரு பயத்திலே இருப்பாங்கல்ல. நீங்க ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும்போது, நம்பலாம் பண்ண முடியுமான்ட்டு யோசிப்பாங்கல்ல. அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நீங்க இன்ஸ்பைரிங் ஆகணும் ஆக்சுவலா. ஸோ கண்டிப்பா இப்ப எனக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ். மேம் அட்வைஸ் பண்ற இடத்துல நான் இல்ல மேம். ம். இல்ல அப்படி கிடையாதுங்க. அது அது வந்து என்ன சொல்றது? யூ ஆர் அட் டிஃபரண்ட் லெவல்ல. ஸோ நீங்க ஒண்ணு சொல்லணும்னு யாராவது இருப்பாங்க தெரியுமா? எனக்கும் ஒரு ஒரு பெயின் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம டிடி பார்க்குறோம்ல. ஆ அவங்களுக்கு ரொமடைட் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கு ஆக்சுவலா. எங்க பாட்டிக்கு ரொமடைட் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கு. எனக்கு அந்த அந்த பார்க்கும்போது எனக்கு அதுல எவ்ளோ பெயின் இருக்கு. அதுல எப்படி ஓவர் கம் பண்ணுவாங்கன்னு தெரியும். எனக்கு டிடி கீழ கமெண்ட்ஸ் நெறைய இருக்கும். ஐ அம் லீஸ்ட் பாதர் அபௌட் தட். பட் அவங்க ஒரு ஒரு வாட்டியும் நடக்கும்போது இப்ப ரீசென்ட்டா ஒரு டான்ஸ் ஆடுனாங்க ஸ்டேஜ்ல. ஆடும்போது எனக்கு ம். சீரியஸா எங்க பாட்டி ஞாபகம் தான் வரும். அந்த ஃபைட் பண்ணி அப்படி வராங்கன்ற போது, நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ஒருவேள யார் யாருக்கெல்லாம் இதுல சஃபர் பண்றாங்களோ, ஷி வில் ஆக்ட் அஸ் அன் இன்ஸ்பிரேஷன்ல. தெரியாதவங்க கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த ருமட்டய்ட் ஆர்த்தரைட்டிஸ்னா என்னன்னு தெரிஞ்சவங்க எல்லாம், அந்த டிடி டான்ஸ் ஆடும்போது, "நம்பளும் ஆடலாம்டா ஒரு நாள் அது மாதிரி. வி கேன் ஆல்சோ கம் அவுட் ஆஃப் தட்." அந்த ஹெல்த்லேருந்து வரலான்னு சொல்லி யோசிப்பாங்கன்ட்டு, நான் அடிக்கடி யோசிப்பேன். அப்ப யோசிப்பேன், எங்க பாட்டி எப்பயாவது இருக்குன்னா, அப்ப ஏதோ ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல. ஒரு சினி ஆக்ட்ரஸால பண்ண முடியும்னா, மேபி அது என்ன மெடிசனோ என்னவோ நம்ம ஹண்ட் பண்ணணும். நம்ம கண்டுபிடிக்கணும். பாட்டிக்கு என்னன்னு நம்ம பார்க்கலான்னு எனக்கு ஒரு யோசனை வரும். இப்போ உங்கள பார்த்து ஒரு 4 பேர் இன்ஸ்பயர் ஆகும். உங்களுக்கு தெரியாது. அதனால ஏதாவது ஒரு அட்வைஸ் நீங்க லோ டைம்ல இருக்கும்போது ஏதாவது யோசிச்சிருப்பீங்களா? அத பத்தி சொல்லுங்க. பெயின் எனக்கு பெயின் வந்து என்ன ஒரு நம்ம பெயின் என்ன சொல்ல வருதுன்றத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணணும். லைக் அந்த பெயின்லயே உட்கார்ந்திருந்தா ஒண்ணுமே பண்றதுக்கு முடியாது. பெயின் நம்மள கண்டிப்பா உட்கார வச்சுரும் மேம். அந்த பெயினையும் கடந்து வர்றதுக்கான மனப்பக்குவத்த ஒவ்வொருத்தவங்களும் கொண்டு வரணும். அது வந்து என்ன என்ன மாரி பெயினா இருந்தாலும் பிசிக்கல், மென்டல் அதுலருந்து வெளிய வரதுக்குள்ள மனப்பக்குவத்த ஒருத்தவங்க எல்லாருமே வச்சுக்கணும். அந்த ஒரு ஒரு டூல் தான் மேம் எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு. எல்லாருக்கும். நீங்க அதுலேருந்து வெளில வந்து இப்ப பிசினஸ்ல இன்வால்வ் ஆறனால கொஞ்சம் பெயின் கம்மியான மாரி இருக்கா? ஆனா என்ன என்ன சொன்னாலும் எனக்கு இருக்க டிஸார்டர் கம்பேர் பண்றப்ப ஐ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் த போத். ஓ! ஓகே. என்னதான் பெயின் ரெடியூஸ் ஆனாலும் அந்த பெயின் இன்னும் ஃபர்தர் வராம இருக்கிறதுக்கும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஸோ ஐ ஹேவ் டு பேலன்ஸ் போத். ம். பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டே இருப்பேன் மேம். என்னோட பிசினஸ்க்கும் நான் இன்னும் நெறையா எஃபோர்ட் போடணுன்ற ஒரு ஹோப், ரே ஓகே. ஆஃப் ஹோப். எவ்ளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க ஒரு நாளைக்கு? மேம் உங்க உங்க வீடியோஸ் பார்க்கறதுக்கு கூட எனக்கு டைம் ரொம்ப கம்மி தான் மேம் தேவைப்பட்டுச்சு. எனக்கு ரொம்ப பிராக்டிகல் ஓரியன்டட் பெர்சன் மேம். எனக்கு லிஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடியே வீடியோஸ் பார்க்கறது வந்து எனக்கு பிடிக்கல. என்னால புரியவும் இல்ல. ஸோ லிஸ்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வீடியோஸே பார்த்தேன். ஓ! ஓகே. ஏன்னா எனக்கு செலக்ட் சென்டர் போய் ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்ற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் ம். எனக்கு புரிஞ்சுச்சு. இப்போ வந்து கேம்பெயின் மேனேஜர் போய் இப்போ வந்து அந்த ஆட்ல இருக்க வீடியோஸ்லாம் பார்க்கறதே கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன். இன்னும் நான் முடிக்கணும். ஓகே. இந்த டார்கெட்டிங் வந்து இன்னும் ஏஎஸ்ஐ டார்கெட்டிங், கேட்டரிங் டார்கெட்டிங் இன்னும் அப்படியே இருக்கு மேம். பார்க்கல. கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அப்ப டீம் ஏதோ கைட் பண்ணி ஓடிட்டு இருக்கு. அப்படின்னு விடாதீங்க. நம்ப பாப்பா இது. நம்பளோட உலகம் அது. ஆமா டீம் மேம். கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். எனக்கு தெரியும் எங்க டீம் வந்து நான் சொல்றத தாண்டி எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் ஆமா கொஞ்சம் மேம். ஸ்ட்ரிக்ட்டா இருக்க சொல்லுவேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இல்ல. அம் எனக்கு தெரியும் என் பிசினஸ் என்து தான். 1000 பேர் வரட்டும். எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க அப்பா, அம்மாவே வந்தா கூட இது என் பிசினஸ். அது வேற. நான் சொல்லுவாங்க தெரியுமா? தாயானாலும், சேயானாலும் வாயும் வயிறும் வேற. நான் அந்த அந்த கான்செப்ட் பில்ட் பண்ண ஆளு.
அதனால சொல்லுவேன், நீங்க கைட் பண்ணி ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு கட்டத்தில எல்லாமே மென்டர்ஷிப் முடிஞ்சு அவங்க வெளில போம்போது தவிப்பாங்க. ஸோ ப்ளீஸ் அவங்க கிட்ட குடுங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஆனா கத்துருவாங்க. அந்த அந்த நீங்க இருக்கும்போதே பண்ணிட்டீங்கன்னா, ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது, அப்ப அவங்க வெளில போம்போது ரொம்ப ப்ரொஃபஷனலா போவாங்கன்ட்டு. பட் ஆனா எனக்கு தெரியும் எங்க டீம் ரொம்ப நல்ல பசங்க எல்லாம். இறங்கி வேலை செஞ்சு நான் சொல்லுவேன் இன்டர்னலா சொல்லுவேன் பண்ணாதீங்கன்னா, "இல்ல நிவேதா பாவம் இருங்க நான் பண்ணிடுறேன். அப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க பண்ணுவாங்கன்னு" உங்களுக்கு உங்க சார்பா அங்க சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு. அதனால என்னோட அட்வைஸு இது நம்பளோட நீங்க ஸ்டார்ட்டிங்ல நீங்க பில்ட் பண்ண ஒரு பேபி இது. ஸோ விட்றாதீங்க. நல்லா பிபிசி பாருங்க ஃப்ரீ டைம்ஸ்ல. அதெல்லாம் பாப்பேன். பாப்பேன். ஆனா பிராக்டிகலா எனக்கு பண்ணா தான் எனக்கு மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். நீங்க ஒரு நம்மளோட சாட்டர்டே கால்ல ஜாயின் பண்ணிட்டு, நான் எனக்கு இந்த அஜெண்டான்னு சொல்லி இது பண்ணுங்க. கண்டிப்பா தங்கமாலிப்பன் சார் தான் பார்த்துட்டு இருக்காங்க. உங்க டீம் வந்து எல்லாருமே ஒரு நல்ல ஒரு காம்போ சப்போர்ட். சூப்பர், சூப்பர். ஸோ திருப்பி அத கேட்கக்கூடாது. பட் ஃபார்மாலிட்டி கேட்கிறேன். ஸோ எனக்கு தெரியும் எங்க மென்டர்ஷிப் ஹெல்ப் பண்ணுச்சுன்ட்டு. இஃப் யூ வாண்ட் டூ தேங்க் எனி பெர்சன்ஸ் இன் த டீம். ஸோ யார் யாரெல்லாம் தேங்க் பண்ணமோ, மேபி நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். மேம் 1, 2 இல்ல மேம். நெறைய பேர் இருக்காங்க மேம். சரஸ்வதி மேம், நதியா மேம், தாரணி மேம், பூவரசன் சார், யூசுப் சார், தங்கமாலிப்பன் சார், அப்புறம் உங்களோட நீங்க மேம், தேர்ஸ்டே கால். எல்லாருமே நல்லா சப்போர்ட்டிவா இருந்தீங்க மேம். அந்த சப்போர்ட் சூப்பர். எந்த எந்த ஒரு அகாடமிலயும் கிடைக்காது மேம் இந்த சப்போர்ட். ஒர்த் உங்க சப்போர்ட். சூப்பர். நைஸ், நைஸ், நைஸ். ஸோ ஃபைனலா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா, ஐ திங்க் இது என்னோட ரெகுலர் இன்டர்வியூ மாரியே இல்ல. நான் ஏதோ பேசுறது தான் எனக்கே ஒரு மாரி நெகிழ்ச்சியா, ஒரு கன்ஃப்யூஷனா ஏதோ ஒரு மாரி போயிட்டுருக்கு. ஸோ நானே வார்த்தை கம்மியா தான் பேசியிருப்பேன். ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க? டூ தி ஆடியன்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் என்ன சொல்லணும்? ப்ராசஸ மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ரெஸ்ட் வந்து இட் இஸ் அஷ்யூர்ட். இட் வில் கம் டு யூ அட் த ரைட் மொமெண்ட். ஸோ நீங்க சொன்ன அந்த யூனிவர்ஸ் கான்செப்ட் தான். ஆமா மேம். எங்க அம்மா கான்செப்ட். நான் 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 நம்புறது என்ன அப்டின்னா, நம்ம நல்லத செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சேம் தான். அந்த கர்மான்னு சொல்றீங்க. அந்த டெக்னிக்கலா சயன்ஸ்ல வந்து நியூட்டன்ஸ் ஆ மெத்தட்ல சொல்றேன். எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நான் நம்புறது என்னன்னா, நம்ம நல்லதையே பண்ணிட்டோம்னா, கண்டிப்பா ரிட்டர்ன் நமக்கு நல்லது தான் வரும். அத ஆ மீறி வராது. அது வந்துச்சுன்னா, அத பார்த்துக்கலாம். அந்த அந்த ஓவர் திங்கிங். அண்ட் ஆ எனக்கு என்னோட பீஸ் ஆஃப் அட்வைஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்க, நீங்க எல்லா விஷயத்தையும் நெகட்டிவா பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆமா. நான் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னா, மோசமான ஆளு. எல்லாத்தையுமே பாசிட்டிவா பார்ப்பேன். லைக் என்னோட ஹஸ்பண்ட் லவ் பண்ணிட்டுருக்கும்போது சொல்லுவாரு, என்ன லவ் பண்ணதுக்கு ஒரே ரீசன் அது மட்டும் தான். எந்த விஷயத்தையா இருந்தாலும் சரி, அதாவது ஒரு அந்த வொர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல கூட அத நான் பாசிட்டிவா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு தெரியல அஃப்கோர்ஸ். ஏன்னா என்னோட லைஃப் ஸ்டைல் வேற, உங்களோட லைஃப் ஸ்டைல் வேற. அஃப்கோர்ஸ் இட் கம்ஸ் வித் லாட் ஆஃப் பெயின் உங்களுக்கு. பட் அ எனக்கு நீங்க வந்து நீங்க என்ன மென்டரா அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்ற இதுல சொல்றேன். ஸோ இத மட்டும் இன்னைக்கு எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் ரைட் இட் டவுன். இந்த நாள நோட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் மேக் ஷூர் தட் எல்லாத்தையுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்களேன். ம். லைஃப் ரொம்பவே நல்லாருக்கும். கிரேட்ஃபுல்லா இருந்து பாருங்களேன். லைக் எனக்கு தெரியும் நான் சொல்றது ஈஸிப்பான்னு நீங்க நெனச்சிடலாம். பட் இல்ல நான் மேம். அப்படி ஒரு நான் எவ்ளோ அதான் சொன்னேன். அவ்ளோ ஒரு ஸ்டூப்பிடான கேரக்டர்னா அவ்ளோ கிரேட்ஃபுல்லா இருப்பேன். மேபி ஐ ஐ வாண்ட் டூ ஷேர் அ ஸ்மால் ஸ்டோரி வித் யூ. ஒரு வாட்டி நாங்க ஐஐடி புவனேஸ்வருக்கு போயிருந்தோம். நான் போயிருந்தேன் லெக்சர் பண்றதுக்கு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து அப்ப வெஸ்ட் பெங்கால்ல இருந்தாரு. அவரும் வந்திருந்தாரு. நான் சென்னையிலேருந்து போயிருந்தேன். சரி கூட தானே இருக்கேன். நான் வரேன்னு சொன்னாரு. அங்க அந்த லஞ்ச்ல வந்து அந்த சாப்பாடு வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நான் எதுவுமே சொல்லல. என் ஹஸ்பண்ட்லாம் உப்புமா குடுத்தா கூட ஃபுட்டின்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி பயங்கரமா சாப்பிடுற ஆளு. அப்ப என்கிட்ட ஒரு கேள்வி தான் கேட்டாரு. "இந்த சாப்பாடுலாம் நல்லாவே இல்லையே! நீ எப்படி சாப்பிடுற?" அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், "ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சமைக்காம எனக்கு தட்டுல சாப்பாடு இருக்கிறதே பெரிய விஷயம். அஃப்கோர்ஸ் நான் சமைச்சு ரொம்ப நாள் ஆகுது. பட் அதையே நான் கிரேட்ஃபுல்லா பார்க்குறேன். அண்ட் ஓவர் த இயர்ஸ் எஸ்பெஷலா நான் மேரேஜுக்கு அப்புறம் நான் நெறைய லொகேஷன்ஸ் போறேன். கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, இந்த சாப்பாடு கூட இல்லாம எத்தன பேர் இருக்காங்க. இதுவாது கிடைச்சது அட்லீஸ்ட் டூ ஃபீட் மீ. எனக்கு இதுல புடிச்சது என்னவோ நான் சாப்பிட்டுக்கிறேன். ப்ளேம் பண்ணிட்டு இருந்தா பண்ணிட்டே இருக்கணும். சமைக்காம தட்டுல வருது. சாப்பிட்டோமா, போயிட்டே இருக்கலாம். ஸோ அது மாரி எனி ப்ராப்ளம் தட் இஸ் கம்மிங் அந்த டைம்ல அந்த சிச்சுவேஷன் வச்சு நானே வந்து அதில ஒரு பாசிட்டிவ் கண்டுபிடிச்சுட்டே இருப்பேன். இது ஏன் நடந்துச்சுன்னான்ட்டு இந்த கோயின்சிடென்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல நெகட்டிவா. நான் வந்து பாசிட்டிவா கோயின்சிடென்ஸ் எடுத்துட்டே இருப்பேன். சரி இது நடந்துச்சு. நம்ப எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்களும் நான் ஐ பிலீவ் இன் எவ்ரிதிங். நீங்களும் நானும் வந்துட்டு இன்னைக்கு நம்ம மீட் பண்ணோம்னா, அதுக்கு அதுக்கு ஒரு லாஜிக்ஸ் இருக்கு. அதுலேருந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம 2 பேரும் இன்னைக்கு சந்திக்கிறோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னிலேருந்து உங்களுக்கு பாசிட்டிவா ஒண்ணு கன்வெர்ட் ஆச்சுன்னா, அதுக்காக தான் இந்த மீட்டிங். நீங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, என்னோட பிறவி பலனே அடைஞ்சா மாதிரி.
ஸோ ஐ கனெக்ட் எவ்ரிதிங் பாசிட்டிவ்லி அண்ட் ஓவர் திங்கிங் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ அதனால எப்படின்னா தான் இந்த மாரி பெரிய பிராண்ட நீங்க பில்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா எனக்கு உங்ககிட்ட பேசும்போது எனக்கு எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஐயோ! அப்படி பண்ணாதீங்கன்ட்டு. ஸோ எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு விஸ்டம் டூத் வந்து இந்த சைடு ரிமூவ் பண்ணாங்க லாஸ்ட் மந்த். ம். அப்புறம் இந்த பக்கம் ரிமூவ் பண்ணிடுங்க. ப்ரோஆக்டிவா ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்களே ரிமூவ் பண்ணுங்கன்ட்டு. நான் சொன்னேன் விஸ்டம் டூத் ரிமூவ் பண்ணா வலிக்கும். உடனே எங்க அம்மாட்ட தான் சொன்னேன். அந்த விஸ்டம் டூத் ரிமூவ் பண்ணி வலிக்கிறதுக்கு பதிலா வலி வரட்டுமே. வலியே வராம ஒரு வேளை நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோயேன். எதுக்கு நான் அத ரிமூவ் பண்ணணும்? என்ன நடக்கும்னு தெரியாது. வலி வலி வந்துச்சுன்னா ஃபேஸ் பண்ணிக்கிறேன். வலி வராத போது நான் ஏன் வரும்னு நெனச்சுட்டு, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸ உண்டு பண்ணிக்கணும். ஸோ அது மாரி ஒரு கேரக்டர். வரதுக்கு முன்னாடி நம்ம ஏன் அவ்ளோ திங்க் பண்ணணும்? அதான் நானும் அப்படி வந்துட்டோம். வரதுக்கு முன்னாடி ரொம்ப திங்க் பண்றது. அதான் நீங்க எனக்கு தெரியும். அதனால நான் சொல்றேன். வந்துட்டோமே பிரச்சனை வரட்டும். ஈஸியா ஃபேஸ் பண்ணிடுவோம். அப்ப டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் ஏ, பி, சின்னு போட்டுருவோம். வரதுக்கு முன்னாடி இப்பயே போட்டு கன்ஃப்யூஸ் ஆயி அடுத்த 6 மாசத்தில் நெறைய பேர் என்கிட்ட 5 இயர் பிளான்லாம் கேட்பாங்க. அட சும்மா இருப்பா! நாளைக்கு பிளானே எனக்கு ஒழுங்கா தெரியாது. அது மாரி ரொம்ப எதார்த்தமா லைஃப் வாழ்ந்துரலாம். ஸோ அதுதான் எனக்கு நான் ரொம்ப சீரியஸா உங்களுக்கு ஷேர் பண்ணணும். கண்டிப்பா. தேங்க்ஸ் மேம். ஸோ நீங்க இன்னிலேருந்து நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஆல் ஆஃப் மீட் பண்ணதுக்கு சின்ஸ் யூ பிலீவ் யூனிவர்ஸ். ஐ ஆல்சோ பிலீவ் தட். ப்ளீஸ் நோட் இட் டவுன். நாளையிலேருந்து நீங்க பார்க்குற எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா பாருங்க. கிரேட்ஃபுல்லா பாருங்க ப்ளீஸ். கண்டிப்பா. லைஃபே மாறிடும். சூப்பர், சூப்பர். தேங்க் யூ மேம். கண்டிப்பா. நான் பண்றேன். ட்ரை பண்றேன்ல கண்டிப்பா பண்றேன் மேம். அதெல்லாம் பண்ணிடுவீங்க நாளையிலேருந்து. நான் அப்புறம் கேட்பேன். ஃபாலோ கண்டிப்பா. பண்றேன். வர Thursday நீங்க அவங்கள ஃபாலோ பண்றேன். ஓகே மேம். சூப்பர் ஹேமா. ஐ கெஸ் நான் எந்த ஒரு தேவையில்லா ஹால் ஆஃப் ரேம்ல இவ்ளோ பிலாசபி பேசினது இல்ல. பட் எனக்கு என்னமோ இங்க பதிவு செய்யணும்னு தோணுச்சு. ஸோ என்னையே நீங்க ஓப்பன் அப் பண்ண வச்சுட்டீங்க. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் த இன்வைட் அண்ட் கமிங் ஃபார் திஸ் ஹால் ஆஃப் ஃப்ரேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ சோ மச். மேம் இந்த ஃபெப் எனக்கு மேரேஜ் மேம். ஓ சூப்பர். ஓகே. நைஸ். இன்வைட் பண்ணுங்க. கண்டிப்பா வரேன். கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து என் மேரேஜ்க்கு முன்னாடி ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சேன் மேம். அது இப்போ எனக்கு வந்து உங்களால சக்சஸ் ஆச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர். எந்த எந்த லொகேஷன்ல பிளான் பண்ணியிருக்கீங்க? மதுரை தான் மேம். பையன் சென்னை. சரி சொல்லுங்க. வந்துரலாம். ஆ, கண்டிப்பா வரேன் நானு. கண்டிப்பா மேம். ஓகே. வேற ஏதாவது ஷேர் பண்ணணுமா? வேற ஒண்ணும் இல்ல மேம். உங்களுக்கு தான் மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இவ்வளோ தூரம் என்னை பில்ட் பண்ணி ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கா. ஓகே. சூப்பர், என்னோட சூப்பர். பிராண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் வந்து என்னோட அம்மாவோட அம்மா நேம். நெக்ஸ்ட் 2 லெட்டர் வந்து எங்க அப்பாவோட அம்மா நேம். ஓ ஓகே. ஸோ அவங்க 2 பேரோட ஆசீர்வாதமும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. மேபி அதோட நீங்க இவ்ளோ ஹஸ்ல் ஆட் பண்ற கேரக்டரா இருக்கீங்கல்ல. லைக் இவ்ளோ எஃபர்ட்ஸ் போடுறீங்க. எனக்கு தெரியல அந்த ஆசீர்வாதம் அதெல்லாம் வந்து விட நம்ம எஃபர்ட் போடுறோம்ல. குடுத்து தானே ஆகணும் யூனிவர்ஸ்ன்ற மாரி அதான் சொன்னேன்ல. அவ்ளோ பிளைண்டா பிலீவ் பண்றாரு. எங்க போக முடியும்? நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். குடுத்து தான் ஆகணும்ப்பா இந்த உலகம். அதான் நியதி அப்படின்ற மாரி நான் அவ்ளோ அப்ரப்ட்டா பிலீவ் பண்ற ஒரு கேரக்டர் நான். ஆமா மேம். நெறைய ஹர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் இவ்வளோ தூரம் எல்லாருமே வந்திருக்கோம். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. Amazon FBAல நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம டிஸ்கிரிப்ஷன் உள்ள ஒரு மாஸ்டர் கிளாஸ் வீடியோ பாருங்க. இந்த மாஸ்டர் கிளாஸ்ல நீங்க Amazonல எப்படி பண்ணலாம், என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணலாம், எப்படி பிராண்ட் பில்ட் பண்ணலாம்னு டீடைல்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் எங்க டீமோட ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு கால் புக் பண்ணலாம். அண்ட் எங்க டீமோட நீங்க இந்த மென்டர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் ஹிட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பார்க்கணும்னா கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.